ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 20/6/2024க்கான கேரளா லாட்டரி சார்ட் கிசானிக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி ஆல் போலில் ஒரு 9 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் போலில் 9 வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் ஃப்ரெண்ட். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இந்த டேட்லேருந்து வந்து பார்த்தோன்னா 6 நாள் கழிச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6வது நாள் 542. ஸோ அதே மாதிரி 1 2 3 4 5 6வது நாள் வந்து பார்த்தோன்னா நமக்கு 388. ஸோ இதில் இங்கேருந்து வந்து பார்த்தோன்னா 1 2 3ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா 83 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே 38 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா 1 2 3ஆம் நாள் வந்து பார்த்தோன்னா நமக்கு 24 அப்படிங்கிற நம்பர் இங்கே இருக்குது. 24 நமக்கு பிசி 42 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? திரும்ப 1 2 3ஆம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 01 இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த 01 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. 01 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 901 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? 901 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 83 திருப்பி 32 அடிச்சிருக்காங்க. 24 திருப்பி 41 வச்சுருக்காங்க. 01 திருப்பினாங்கன்னா நமக்கு 910 அப்படிங்கிற நம்பர் தான் வந்து பார்த்திங்கன்னா வரணும். சரிங்களா? ஸோ 01 அப்படி நம்ம திருப்பினோம்னா 10 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இந்த நம்பர் 4G எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா 8910 அப்படி நம்பர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ ரம்மி நம்பராக வந்துடும். 8910 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இங்கேருந்து பார்த்திங்கன்னா தெரியும் 743 கரெக்டாக 1 2 3 4வது நாள் 107. ஸோ எல்லா நம்பருமே ஏசி தான். சரிங்களா? 07. திரும்ப வந்து பார்த்திங்கன்னா 1 2 3ஆம் நாள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 519. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி தான். 59 நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதுலேருந்து இங்கிட்டிருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 263 வந்து 63 எடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து 3 நாள் கேப் விட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 17 அப்படிங்கிற நம்பர் எடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே நமக்கு 63 73 சேர்ந்து நமக்கு 637 வந்திருக்கு. 17 மட்டும் நமக்கு டேரெக்டாக 176 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ 59 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 59 அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா 590 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 590 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். 590. சரிங்களா? 590 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ நான் சொல்கிற கேசிங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன் பார்த்துக்குங்க. கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 2 1 வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் பண்ணோம்னா 3 அப்படிங்கிற நம்பர் நமக்கு இங்கே அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்து 637 பாருங்கள். 637 ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணோம்னா நமக்கு 7 3 வந்து பார்த்தீங்கன்னா 7 8 9 10 10ஓட 6 கூட்டோம்னா 16. 16க்கு நமக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 16 பாஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 176 அடிச்சிருக்காங்க. சரிங்களா? 176 அப்படிங்கிறப்ப 7 7 14, அதாவது 1 6 வந்து பார்த்தீங்கன்னா 7 7 6 வந்து பார்த்தீங்கன்னா 14 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நமக்கு பி போர்டில் அடிச்சிட்டாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அடிச்சிருக்காங்க. பிசியில் 14 அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா 914 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த நம்பர் இருந்துச்சுன்னா 69 14 அப்படிங்கிற நம்பரு ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 69 14 அப்படிங்கிற நம்பரு. ஸோ எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 69 14 அப்படிங்கிற நம்பர் கம்பல்சரி எல்லாமே எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன கெஸ்ஸிங்கில் இந்த நம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக உள்ள நம்பர் எனக்கு. சரிங்களா? 914. அதே மாதிரி ஆல் போலில் 9 அப்படி நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 600 அப்படின்னு சொல்லியிருக்கு. 600ல் திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு 602, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு நமக்கு 251 அடிச்சிருக்காங்க. இங்கே நமக்கு 6 அப்படி நம்பரு நமக்கு பி போல் வச்சு 0க்கு பவர் பண்ணி 65 பிசி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6 அப்படி நம்பர் அப்படியே வச்சுக்கலாம். இந்த 2க்கு பவர் பண்ணோம்னா 7. சரிங்களா? 67 அப்படிங்கிறது நமக்கு ஏசி பாஸ் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2க்கு அப்படியே வச்சுக்கிறோம். 1க்கு பவர் பண்ணோம்னா நமக்கு 6. சரிங்களா? ஃபஸ்ட்டு நமக்கு பிசி அடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசி அடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏபி வரணும். சரிங்களா? ஏபி வந்துச்சுன்னா 269 ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ஸோ இந்த நம்பர் வந்துச்சுன்னா 22 69 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம சொன்ன கெஸ்ஸிங்லேயே வந்து பார்த்தோன்னா 914 அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கு. ஏன்னா
கால்குலேட் கேசிங்களா அது கரெக்டாக நமக்கு இருக்குது சரிங்களா. 914 ஆல் போர்டில் 9 அப்படி நம்பர் எடுத்து டைப் பண்ணுங்க. ஸோ 2269 அப்படிங்கிறது 1 லேக் ப்ரைஸில் எடுத்து டைப் பண்ணிக்கங்க சரிங்களா. ஸோ நம்ம சொன்ன கேசிங்கில் இந்த 914 மட்டும்தான் நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு நம்பரு. என்னால் ஒரு நம்பர் தான் எடுத்து டைப் பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு நம்பர்ஸ் மட்டும் எடுத்து டைப் பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா. ஸோ ஆல் போர்டில் 9 எதனால் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 0. ஸோ நம்ம நிறைய டைம் சொல்லியிருப்போம் 0 3 6 திரும்ப அந்த இடத்துல 9 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஏன்னா நமக்கு 0 நிறைய டைம் சொல்லியிருப்போம் நினைக்கிறேன் 0 0 + 3 3 3 + 3 6 6 + 3 வந்து பார்த்தீங்கன்னா 9 அந்த பேட்டர்னில் 0 வந்திருக்கு 3 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 வந்திருக்கு. நாளைக்கு 9 அப்படி நம்பர் வரதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ பிசி மட்டும் இந்த நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 65லேருந்து பார்த்துக்குங்க சரிங்களா. 65 10க்கு இப்போ 10 வந்திருக்கு சரிங்களா. 65க்கு 65 வந்திருக்கு. 37க்கு 37 வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 76 அப்படி நம்பரு. ஸோ இங்கே மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல வருது சரிங்களா. 76 அப்படி நம்பரு இந்த இடத்துல இருக்குது. ஒருவேளை மறுபடியும் மேலே ஏற்றி அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா பிசியில் 76ன்னு அடிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த நம்பரை நீங்கள் ரெண்டாக பிரிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். இதனுடைய பிசி உங்களுக்கு தனியாக எழுதி காட்டலாம் பாருங்கள். பிசி 10ன்னு இருக்குங்களா. ஸோ அந்த நம்பரை 10 37 ஸோ அந்த நம்பரை பிரித்து தான் எழுதுறேன் சரிங்களா. 65. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 71 23 76 இப்படி இருக்குது சரிங்களா. இப்போது ஃபஸ்ட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 அப்படி நம்பர் இங்கே அடிச்சிட்டாங்க. 37ங்கிறது இங்கே வந்திருக்கு சரிங்களா. 65ங்கிறது இங்கே வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 76 அப்படி நம்பர் இங்கே எடுத்திருக்காங்க. ஸோ மறுபடியும் 23 71ங்கிற நம்பரு பிசியில் வந்துச்சு அப்படின்னா 973 923 சரிங்களா. ஸோ ஜஸ்ட்டு ஒரு நம்பரை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 971 923 சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க 914 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதுமானது சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம்.